அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, புது புக்ல இருக்கக்கூடிய அதாவது 10th இருக்கக்கூடிய லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 300 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம். ஸோ லைன் பை லைன் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் எல்லா பாடத்துல இருக்கக்கூடிய விஷயத்தையும் எடுத்து போட்டிருக்கோம். ஸோ நம்ம பிராக்டிஸ் போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்க. "சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும். எந்தன் சாமலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் யார்?" ஸோ இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் யாருன்னு கொஸ்டின் கேட்கிறாங்க. ஸோ இதற்கான சரியான விடை பார்த்தரலாம். ஆப்ஷன் சி. ஸோ சச்சிதானந்த் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது சம்பந்தமா சொல்லியிருக்காங்க. சோ அடுத்த கேள்வி பாருங்க. கீழ்கண்டவற்றுள் பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்கள் எவைன்னு கேக்குறாங்க. சோ இந்த பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்கள் எதுன்னு கேக்குறாங்க. சோ இதற்கான சரியான விடை பார்த்தரலாம். இதற்கான சரியான விடை என்ன பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. சோ அனைத்தும் சரி அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. ஏன்னா உலகியல் நூறு, பாவிய குத்து, நூலாசிரியம், மகவுவஞ்சி, பள்ளி பறவைகள் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்கள்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. "நாடு மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யார்?" சோ நாடு மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இதற்கான சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. சோ பாரதியார் தான் வந்து பாத்தீங்கன்னா இது விஷயமா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்த கேள்வி பாருங்க. 4வது கொஸ்டின்ஸ். சோ தாவரங்களின் இலை வகைகளை குறிக்கும் சொற்களை சரியாக இணைப்புடன் சோ பொறுத்துக கேட்கிறாங்க. ஓகேங்களா? சோ இதுல பொறுத்துக வரும்போது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லலாம்? சோ இலை அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம்? சோ இலை என்பது கரெக்டான ஆன்சர் ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம். சோ இலை என்பது புலி, வேம்பு, வேப்ப இலை, புலி இலைன்னு சொல்றோம். அடுத்து 2வது கொஸ்டின் தாள் என்பது நெல் தாள், புல் தாள்னு நம்ம சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் தோகை என்பது சோளத்தொகை, கரும்பு தொகைன்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஓலை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தென்னை ஓலை, பனை ஓலை நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? சோ இதற்கான சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் இதற்கான சரியான விடை. ஓகேங்களா? ஓகே. அடுத்த கேள்வி பாருங்க. தமிழ் திரு ரா. இளங்குமரனார் திருவள்ளுவர் தவச்சாலை நிறுவிய இடம் எதுன்னு கேக்குறாங்க. ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம போட்டிருக்கோம். இதற்கான சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. சோ அல்லூர் அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க. தமிழ் தென்றல் திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் யார் கேக்குறாங்க. சோ சரிங்களா? தமிழ் தென்றல் திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் யார் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சோ இதற்கான சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. சோ ரா. இளங்குமரனார் அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. சோ பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா நான் கொஸ்டின்ஸ் ஆப்ஷனுக்கு போறதுக்கு முன்னால அந்த இதுக்கு என்ன அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். ஓகேங்களா? சோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது சூம்பல். சூம்பல் அப்படின்னா என்ன கேக்குறாங்க. சோ நுனியில் சுருங்கிய காய் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூம்பல் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சிவியல். சிவியல்னா நம்ம எதை சொல்லுவோம்? சோ சிவியல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சுருங்கிய பழம் தான் வந்து பாத்தீங்கன்னா சிவியல்னு சொல்றோம். சோ சொத்த அப்படின்னு சொன்னா நம்ம எதை சொல்லுவோம்னா புழு, பூச்சி அரித்த காய் அல்லது கனி இதுதான் வந்து நம்ம சொத்தைன்னு சொல்லுவோம். அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா அடுத்துல 4வது ஆப்ஷன் வெம்பல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சூட்டினால் பழுத்த பிஞ்சு. சோ இந்த 4 வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா ஆப்ஷன்ல இருக்கக்கூடியது டைரக்டாவே கொடுத்திருக்காங்க. சோ இதற்கான சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான். சோ ஆப்ஷன் பி தான் இதற்கான சரியான விடை. ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியாவே. அந்த மாநாட்டுக்குரிய முதல் மொழியும் தமிழே என்று கூறியவர் யார்? இதுல 2 கொஸ்டின்ஸ் இருக்குது. சோ உலகத்திலே ஒரு ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இந்தியா, மலேசியா, கனடா அப்படி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது மலேசியா ஃபர்ஸ்ட். சோ அந்த வார்த்தைகள் உச்சரிப்புகள் கூறியது யாருன்னு கேக்குறாங்க. சோ இதற்கான சரியான விடை யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. சோ அப்பாத்துரையார் அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான விடைன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. செந்தமிழ் சொற்பியல் அகரம் முதலை திட்ட இயக்குனராக பணியாற்றியவரும் உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவரும். சோ 2 கண்டென்ட் இருக்குது. ஓகேங்களா? சோ அது செந்தமிழ் சொற்பியல் அகர முதலை திட்ட இயக்குனராகவும் இருந்திருக்காரு. உலக தமிழ் கழகத்தின் நிறுவி அதுக்கு வந்து தலைவராக இருந்திருக்கான்னு கேக்குறாங்க. சோ இதற்கான சரியான விடை என்ன பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. சோ தேவநாய பாவனார் அப்படிங்கிறது அதுக்கான சரியான விடைன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டூர் எழுத்துருவில் முதலில் அச்சேறிய மொழி. ஃபர்ஸ்ட் மேலை நாடுகள்ல அந்த எழுத்துருல ஏறிய முதல் மொழி என்ன மொழின்னு கேக்குறாங்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி. சோ தமிழ் மொழி அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க. சந்த கவிமணி. ஓகேங்களா? சந்த கவிமணி என்று குறிப்பிடப்படுவர் யார் கேக்குறாங்க. ஓகேங்களா? இதுக்கான சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. தமிழழகனார் அப்படிங்கிறதா இதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க. காலையிலேயே மாலையும் வந்து விட்டதே. சோ காலையிலேயே மாலை வந்துச்சு அப்படி மாதிரி சொல்றாங்க. சோ இதற்கான சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. சோ கீவா ஜெகநாதன் அப்படிங்கிறது அதற்கான சரியான ஆன்சர். சோ இது மலையருவி அப்படிங்கிறதுல வந்து எழுதியிருப்பாங்க. அடுத்த கேள்வி பாருங்க. தமிழின்பம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. சோ தமிழின்பம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா சரியான விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. சோ ராபி சேதுபதி பிள்ளை அப்படிங்கிறதா அதற்கான சரியான விடை. ஓகே. அடுத்த கேள்வி போயிடலாம். 14வது கொஸ்டின்ஸ். சோ ராமலிங்கம் என்கின்ற எழில் முதல்வன் எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார்?
சோ நம்ம எழில் முதல்வன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காருன்னு கேக்குறாங்க. இதற்கான சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. சோ புதிய உரைநடை அப்படிங்கிறதா அதற்கான சரியான விடைன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி 15வது கொஸ்டின்ஸ். சோ 15வது கொஸ்டின்ஸ் பாருங்க. தவறான இணையை தேர்வு செய்ய கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ தவறான இணை எதுன்னு ஆப்ஷன். இதற்கான சரியான ஆன்சர் ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. சோ 1ம் 2ம் வந்து தவறானது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் அப்படின்னு சொன்னது யாரு பாத்தீங்கன்னா சோ முனைவர் சேதுமணி எழுதியிருக்காரு. சோ தவறின்றி தமிழ் எழுத வேண்டும்னு சொன்னது தவற நல்லா எழுதணும், தப்பு இல்லாம நல்லா எழுதணும் அப்படின்னா அது நன்னன் தான். சோ இந்த ரெண்டும் மாத்தி கொடுத்திருக்கோம். சோ பச்சை நிழல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உதயசங்கர் அப்படிங்கிறது சரியான விடை. ஓகேங்களா? சோ தவறானது பாத்தீங்கன்னா 1ம் 2ம் வந்து தவறானது. அடுத்து பாருங்க, வண்டொலி புக்க மணவாய் தென்றல் என்ற பாடல் வரியில் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்கிறாங்க. சோ இதுவும் ரொம்ப முக்கியமானது. இதற்கான சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. சோ சிலப்பதிகாரம் என்பதுதான் இதற்கான சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க, பத்மகிரிநாதர் தென்றல் விடுதூது என்னும் சிற்றிலக்கிய நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா? சோ இதற்கான சரியான விடை பார்த்துடலாமா? சோ இதற்கான சரியான விடை என்ன பாத்தீங்கன்னா சரியான விடை ஆப்ஷன் சி. சோ பலபட்ட சொக்கநாத புலவர் அப்படிங்கிறதா இதற்கான சரியான விடைன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி, அதாவது நதியில் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலை என்ற பாடலை பாடியவர் யாருன்னு கேட்கறாங்க. சோ இது வந்து நம்மளுடைய திரைப்பட பாடல் ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. சோ அதுதான். இதற்கான சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. சோ நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலைன்னு சொல்லி ஒரு பாடல் வரிகள் இருக்கும். இது கண்ணதாசனுடைய வரிகள் அப்படிங்கிறதா அதற்கான சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க, சரியாக பொருந்தியது இது. சோ கரெக்டா எதுங்க பொருந்துச்சு அப்படின்னு கேட்கறாங்க. சோ இதற்கான சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா பாருங்க, இதுல வந்து சரியா எதுன்னு கேக்குறாங்க. சோ இதுக்கான சரியான விடை ஃபர்ஸ்ட் பாத்துறேன். ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கரெக்ட். சோ என்ன கரெக்ட்? கிழக்கு கிழக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குணக்குன்னு சொல்லுவோம், அது கொண்டல்னு சொல்லலாம். சோ மேற்கு என்பது குடக்கு. சோ குணக்கு எது குடக்கு எது அப்படிங்கிறது நமக்கு பாத்தீங்கன்னா தெரியும். சோ மேற்கு அப்படிங்கிறது கோடை, வடக்கு என்பது வாடை, சோ தெற்கு என்பது தென்றல். இதெல்லாம் போன குரூப் ஒரு எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. அதனால வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய உச்சரிப்புகளோட வார்த்தைகளை வந்து புரிஞ்சுக்குங்க. சோ பாத்துங்க, குணக்கு என்பது கிழக்கு, குடக்கு அப்படின்னா மேற்கு. ஓகேங்களா? அனைத்துமே சரியானது. அடுத்த கேள்வி பாருங்க, உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா எத்தனாவது இடம் பெற்றுள்ளது? இந்தியாவின் தமிழகம் டேஸ் எடுத்து வச்சுக்கிறது. ஒண்ணு இல்ல, இந்தியா வந்து காற்றாலை உற்பத்தியில எத்தனாவது இடம் கேட்கறாங்க, தமிழ்நாடு எத்தனாவது இடம் கேட்கறாங்க. சோ இதற்கான சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா இந்தியாவோட இடம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். சோ 5வது இடம். தமிழகம் வந்து பாத்தீங்கன்னா முதலிடத்தை வசிக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க, குளிர்பதன பெட்டியில் இருந்து வெளிவரும் நச்சு காற்றோடு எதுன்னு கேட்கறாங்க. சோ குளிர்பதன பெட்டியிலிருந்து வரக்கூடிய நச்சு காற்று அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது சயின்ஸ் ரீதியாகவும் இருக்குது, பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்லையும் கொடுத்திருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. சோ குளோரோ புளோரோ கார்பன் சிஎஃப்சின்னு சொல்லுவோம். சோ இதுதான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க, உலக காற்று தினம் எப்பொழுது? சோ உலக காற்று தினம் அப்படின்னா நம்ம எப்ப சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. சோ ஜூன் 15 அப்படிங்கிறதா உலக காற்று தினம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வி பாருங்க, தாய்லாந்து மன்னனின் முடிசூட்டு விழாவில் திருவெண்பாவை திருப்பாவை பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர் என்ற கூற்றுடன் தொடர்புடையவர் யார்? சோ தாய்லாந்துல இருக்கக்கூடிய மன்னனுடைய முடிசூட்டு விழாவுல இந்த திருவெண்பாவையும் திருப்பாவையும் தமிழ் மொழியில எழுதி பாடுகின்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது சொன்னது யாருன்னு பாத்துடலாம். சோ இது தொடர்புடையவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. சோ தனிநாயகம் அடிகர், அதாவது ஒன்றே உலகம் அப்படிங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கூற்றுடன் தொடர்புடையங்கிற இடத்துல நம்ம கொடுத்திருக்காங்க. சோ இது ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லலாம். சோ அடுத்த கேள்வி பாருங்க, நேடுதுயிர் நீக்க பாடி வந்த நிலா இப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாராட்டப்பட்டவர் யாருன்னு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சோ 2 ஏரியா இருக்கு. இது இந்த இதுக்கு யாரு பாராட்டப்பட்டவர் யாருன்னா சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. சோ பாரதியார் அப்படிங்கிறதா இருக்கான சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க, திக்குகள் எட்டும் சிதறி தக்க தீம் தகிட தீம் தகிட தீம் தகிட பக்க மலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது 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 தாம் தகிட அப்படிங்கிற பாடல் வரிகள் வந்து யாருதுன்னு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. சோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்திடலாம். சோ இதற்கான சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. சோ பாரதியாருடைய பாடல் வரிகள் தான் இந்த இது. அடுத்த கேள்வி பாருங்க, இலக்கண குறிப்பு. சோ இலக்கண குறிப்புல தடக்கை என்பது என்ன கேட்கறாங்க. சோ தடக்கை என்பது என்னன்னு கேட்கறாங்க. சோ இதற்கான சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. சோ உரி சொற்றொடர் அப்படிங்கிறதா இருக்கான சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க, 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எதுன்னு கேட்கறாங்க. சோ 10 பாட்டுல குறைந்த அடிகள் உடைய நூல் எதுன்னு கேட்கறாங்க. சோ இதற்கான சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி.
ஸோ முல்லைப்பாட்டு அப்படிங்கிறதா இதுக்கான சரியான விடை. ஸோ 103 அடிகள் பார்த்திருப்போம். ஸோ அதிக அடி வரைன்னு சொன்னா மதுரை காஞ்சி சொல்லலாம். ஓகேங்களா? 782 அடிகள். ஓகேங்களா? ஓகே. அடுத்த கேள்வி பாருங்க, 28வது கொஸ்டின்ஸ். ஸோ புயலிலே ஒரு தோணி என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்கறாங்க. ஸோ புயலிலே ஒரு தோணி என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்கறாங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தலாம். சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ சிங்காரம் அப்படிங்கிறதா இதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க, வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை எந்த ஆண்டிலிருந்து தொடங்கியது? சோ புயல்களுக்கு பேர் வைக்கக்கூடிய நடைமுறை எப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ண கேக்குறாங்க. சோ இதற்கான சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. சோ 2000 அப்படிங்கிறதா இதற்கான சரியான விடை. ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க, தமிழ் தொண்டு இலக்கண குறிப்பு தருக. சோ தமிழ் தொண்டுக்கு இலக்கண குறிப்புன்னு சொன்னா நம்ம எதை சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, சோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்துடலாம். இது குரூப் 4 கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி. இதற்கான சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. சோ 4ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இலக்கண குறிப்பிடுதெல்லாம் கரெக்டானது. அடுத்த கேள்வி பாருங்க, வீசு தென்றல் கொள்களிறு. இதுக்கு ரெண்டுக்குமே சேர்ந்து இலக்கண குறிப்பு தருகன்னு கேட்கறாங்க. சோ இதற்கான சரியான ஆன்சர் என்ன பார்த்தலாம். சோ இதற்கான சரியான ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. சோ வினைத்தொகை அப்படிங்கிறதா இருக்கான சரியான விடை. ஓகேங்களா? ஓகே. அடுத்த கேள்வி பாருங்க, டேஸ் என்பது எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் என்னும் 4 அளவை பெயர்களை தொடர்ந்து வரும். சோ எது வந்து தொடர்ந்து வரும்னு கேட்கிறாங்க. சோ இதற்கான சரியான ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. சோ உண்மை தொகை என்பது எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் என 4 அளவு பெயர்களை தொடர்ந்து வரும் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ ஓகே. அடுத்த கேள்வி பாருங்க, கீழ்கண்டவற்றுள் சரியானது எதுன்னு கேட்கறாங்க. சோ சரியான தொடர் எதுன்னு கேட்கறாங்க. சோ இதற்கான சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா செய்தி 1, ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 17ஆம் தேதி உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம். சோ 2வது செய்தி, காற்றலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் 2ஆம் இடம் என்பது எனக்கு பெருமையே. 3வது, காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர் தமிழர்கள். இதற்கான சரியான ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் இதற்கான சரியான ஆன்சர். 1, 3 மட்டும் சரி. ஏன்னா 2வது ஏன் தவறுனா, காற்றலை மின் உற்பத்தியில் இந்தியாவின் தமிழகம் வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் இடம் போட்டிருக்காங்க. ஆக்சுவலா முதலிடமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தான். சோ 5வது இடம் இந்தியா. அதை வச்சு நம்ம ஈஸியா எடுத்துருக்கலாம். ஏன்னா பல கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி படிச்சுட்டு இருந்ததுனால இது பார்க்கும்போது ரிவிஷன் பண்ண மாதிரி தான் இருக்கும். அடுத்த கேள்வி பாருங்க, சேம் அதே தான். இது சம்பந்தமான விஷயங்கள் தான் நம்ம போன டைம் போட்டோம். சோ பொறுத்துக்களை கேட்டிருக்காங்க. சோ இதற்கான சரியான ஆன்சர் பாருங்க. சோ கொண்டல் அப்படிங்கிறத நம்ம எதை சொல்லுவோம். சோ கொண்டல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கிழக்குன்னு சொல்றோம். கோடை அப்படின்னு பாத்தீங்கன்னா மேற்குன்னு சொல்றோம். சோ வாடை என்பது வடக்குன்னு சொல்றோம். தென்றல் என்பது வந்து பாத்தீங்கன்னா தெற்கு. சோ தே வரும், வா வரும். இந்த கொண்டலும் கோடையும் வந்து, கொண்டல்னா எது, கோடைனா எது, இந்த ரெண்டும் தெரிஞ்சுட்டாவே நம்ம ஈஸியா எடுத்துடலாம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க, இலக்கண குறிப்பிடுதல் சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இலக்கண குறிப்பிடுதல்ல சரியானது. சோ மலைவாழ், அதாவது மலை வாழ்வார் என்பது என்னன்னு கேட்கறாங்க. சோ இது வேற்றுமை தொகை. முத்து முத்துப்பல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஓமை தொகை. சோ பூங்குழல் அப்படிங்கிறது அன்மொழி தொகை. கீரி பாம்பு என்பது உண்மை தொகை. இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. எல்லாமே கரெக்ட். கீரியும் பாம்பும், பூங்குழல், முத்துப்பல், இது எல்லாமே வந்து சரியான விடைன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி 36வது கொஸ்டின்ஸ். சரியானது எதுன்னு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சோ சரியானது பாருங்க. சோ குயில் பாட்டு வந்து பாரதியார். சோ அதுவும் அந்த பறவை போல அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முகமது அலின்னு கொடுத்திருக்காங்க. சோ இதற்கான உலகின் மிகச்சிறிய தவளைன்னா எஸ் ராமகிருஷ்ணன். இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அனைத்தும் சரி அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. பாத்தீங்கன்னா இதெல்லாம் முக்கியமானது. எல்லாமே நம்ம ஒரே கொஸ்டின்ஸை எடுத்து போட்டிருக்கோம். சோ அடுத்து பாருங்க, உறவினர் வேறு விருந்தினர் வேறு, முன்பின் அறியாத புதியவர்களுக்கே விருந்தினர் என்று பெயர், விருந்தே புதுமை என்று கூறியவர் யார்? சோ விருந்தே புதுமை என்று கூறியவர் யார்? சிம்பிளா கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா? சோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தலாம். சோ இதற்கான சரியான விடை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. தொல்காப்பியர் அப்படிங்கிறத அதற்கான சரியான விடை நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க, காசி காண்டன் அப்படிங்கிறது என்ன கேட்கலாம். ஓகேங்களா? அதாவது காசி கண்டம், ஆக்சுவலா வந்து காசி கண்டம் அப்படிங்கிறது நூலை எழுதி யாருன்னு கேட்டிருக்காங்க. சோ இதற்கான சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. சோ அதிவீரம பாண்டியன் அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, சீவலமாறன் என்று பட்டப்பெயர் உடைய மன்னன் யாருன்னு கேட்கிறாங்க. சோ சீவலமாறன் என்னுடைய பட்டம் பெற்ற மன்னர் யாருன்னு கேட்கிறாங்க. சோ இதற்கான சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அதிவீரம பாண்டியன் அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க, சொல்லும் பொருளும் சரியானதுன்னு கேட்கறாங்க. சொல்லும் பொருள்ல சோ அசை அப்படிங்கிறது இலைப்பாரி, அல்கை என்பது தங்கி, கடும்பு அப்படிங்கிறது சுற்றம், சோ நரளம் என்பது ஒலிக்கும். இதற்கான சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அனைத்தும் சரிங்கிறதா இதுக்கான சரியான ஆன்சர். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப டெப்தா போட்டு உங்களை கன்ஃபியூஸ் பண்ற விரும்பல. நம்மளுக்கு டேட்டாவை படிக்கணும். அட்லீஸ்ட் இந்த கொஸ்டின்ஸ் பார்க்கும்போதாவது நமக்கு அந்த கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய எல்லா ஏரியாவும்
கவர் பண்ணணும் முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம். அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே அனைத்தும் சரிங்கிற ஆப்ஷன்லாம் நம்ம வச்சிருக்கோம். ஸோ ரொம்ப நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்காக புதுசா படிக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியாம இருக்கும். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணி போகக்கூடாதுன்றதுக்காக நம்ம இது மாதிரி போட்டிருக்கோம். ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்க. நைனரதம், கூர்ம புராணம், லிங்க புராணம், வாயு சம்ஹிதை, அது திருக்கருவை, அந்தாதி முதலிய நூல்களை வந்து யாருடையதுன்னு கேட்கிறாங்க. ஸோ இதற்கான சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ அதிவீர ராம பாண்டியன் அப்படிங்கிறது அதுக்கான சரியான விடைன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. மலைபடு கடாம் இந்த நூல் எத்தனை அடிகளை கொண்டது? ஸோ மலைபடு கடாம்ங்கிறது எத்தனை நூல்களை கொண்டது கேட்கறாங்க. எத்தனை அடிவரை கொண்டது கேட்கறாங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. 583 அடிகளை கொண்டதுதான் நம்மளுடைய மலைபடு கடாம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. கோபாலபுரத்து, அதாவது கோபல்லபுரத்து மக்கள் என்ற புதினத்தின் ஆசிரியர் யார் கேட்கிறாங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ கி ராஜநாராயணன் அப்படிங்கிறதா இதுக்கான சரியான விடைன்னு சொல்லலாம். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ் கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? ஸோ தொகா அப்படிங்கிறது எத்தனை வகைப்படும் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. 9 வகைப்படும் தொகா. ஓகேங்களா? ஸோ அடுத்த கேள்வி பாருங்க. சரியானது எதுன்னு கேட்கறாங்க. ஸோ திருக்குறள் தெளிவுரை வ.உ. சிதம்பரனார், சிறுவர் நாடோடி கதைகள் அப்படிங்கிறது ராஜா நாராயணன், அடுத்தது 6ஆம் திணை என்பது மருத்துவர் கு சிவராமன். ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ அனைத்தும் சரி அப்படிங்கிறதா இருக்கான சரியான அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. விடுபட்டதை நிரப்புக. ஸோ ஒழுக்கத்தின் எய்துவார் மேன்மை, இலக்கத்தின் டேஷ் கொடுத்திருக்காங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ எய்துவர் எய்தா பழி அப்படிங்கிறதா இருக்கான சரியான விடைன்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. அதே சேம். விடுபட்டதை நிரப்புக. காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றும் டேஷ் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நாமம் கெடும் நோய் அப்படிங்கிறதா இருக்கான சரியான விடை. அடுத்த கேள்வி 48வது கொஸ்டின். எய்துவர் எய்தா பழி இந்த குரலடிக்கு பொருந்தும் வாய்ப்பாடு என்னன்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா? சோ இதற்கு குரலுக்கான வாய்ப்பாடு என்னன்னு கேட்கறாங்க. சோ இதற்கான போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஈன்னு கொடுத்துருக்கோம். ஸோ விடை தெரியவில்லை. நீங்க போட்டு பார்த்தா ஈஸியா தெரிஞ்சிடலாம். ஸோ அது கொஸ்டின்ஸ் பாருங்க. இந்த வாய்ப்புகள் நீங்க தெரிஞ்சா மட்டும்தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம எடுக்க முடியும். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. திருக்குறள் பற்றிய கதை, அதாவது திருக்குறள் பற்றிய கவிதை. உரைநடை ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால், தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் என்று பாடியவர் யார்? ஸோ ஓகேங்களா? நீண்ட காலம் நீடு வாழ வேண்டும் சொல்லி இந்த பாடல் வரிகள் கூட காமிச்சிருப்பாங்க. அவங்க எழுதுற நூல். சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ அறிவுமதி அப்படிங்கிறது அதுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் அப்படின்னு கொஸ்டின்ஸ் வரலாம். அடுத்த கேள்வி பாருங்க. இந்தியாவின் பெரிய வங்கியான டேஸ், அதாவது இலா அப்படிங்கிற உரையாடு மென்பொருளை உருவாக்கி இருக்கிறது. ஒரு நொடிக்கு 10,000 வாடிக்கையாளர்களுக்கு அது உரையாடும். ஓகேங்களா? இது வந்து எந்த பேங்க், ஆக்சுவலா வந்து எந்த பேங்க் வந்து இலா அப்படிங்கிற ஒரு உரையாடும் மென்பொருளை வந்து உருவாக்கி இருக்கான கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ பாரத் ஸ்டேட் பேங்க், எஸ்பிஐ பேங்க் தான் வந்து பாத்தீங்கன்னா இதை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த கேள்வி பாருங்க. இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் என்று பாடியவர் யார் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. பாரதியார் அப்படிங்கிறதா இருக்கான சரியான விடை நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. 52வது கொஸ்டின்ஸ். 52வது கொஸ்டின். ஜப்பானில் வரவேற்பாளராகவும் பணியாளராகவும் உள்ள இயந்திர மனிதன் பெயர் என்ன கேட்கிறாங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தலாம். ஸோ இதற்கான சரியான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ பெப்பர் அப்படிங்கிறதா இருக்கான சரியான விடைன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. சொல்லும் பொருளும் சரியானது கேட்கிறாங்க. ஸோ சொல்லும் பொருளும் சரியானது. இதற்கான பாருங்க. சுடிலம் என்பது சொட்டாலும், மாளாத அப்படிங்கிறது தீராத, மாயம் அப்படிங்கிறது விளையாடு. ஓகேங்களா? விளையாட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. எல்லாமே கரெக்ட். சொல்லும் பொருளும் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஃபியூஸ் பண்ணாம தான் கொடுத்துருக்கோம். அடுத்து பாருங்க. செந்தி இலக்கண குறிப்பு தருக. ஸோ செந்தி அப்படி என்பது இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்கறாங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ பண்பு தொகை அப்படிங்கிறதா இருக்கான சரியான விடைன்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த கேள்வி 55வது கொஸ்டின்ஸ். டேஸ் ஆண்டுகளுக்கு முன் டேஸ் என்பவர் டேஸ் நூலில் திரு அண்ட பகுதியில் இவ்வாறாக எழுதுகிறார். என்ன எழுதுறாருன்னு பாருங்க. அண்ட பகுதியில் உண்ட பிறக்கம் டேஸ் தெரியாக பெரியோன் தெரியின் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதற்கான சரியான ஆன்சர் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ இதற்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஆப்ஷன் 1300 மாணிக்க வாசகர், அதாவது 1300 ஆண்டுகளுக்கு முன் மாணிக்க வாசகர் என்பவர் திருவாசகம் என்ற நூலில் அண்ட பகுதியில் இவ்வாறாக எழுதுகிறார். அண்ட பகுதியில் உண்ட பிறக்கம் அப்படிங்கிறத இந்த கூற்றை யாரு சொன்னான்னு பாத்தீங்கன்னா திருவாசகர் எழுதின மாணிக்க வாசகம் சொல்லியிருக்காரு. ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஏன்னா கம்பல்சரி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வரக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குது.
அடுத்து பாருங்க, பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப வளாகம் எங்கு உள்ளது? சோ பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப வளாகம் எங்கு உள்ளதுன்னு கேக்குறாங்க. சோ இதற்கான சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. சோ சென்னை கோட்டூர்புரம் அப்படிங்கிற இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா இருக்குன்னு கொடுத்திருக்காங்க. அடுத்த கேள்வி பாருங்க, தற்காலத்தில் ஐன்ஸ்டைன் என்று புகழப்படுவர் யார் கேக்குறாங்க. ஓகேங்களா? இதற்கான சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீபன் ஹாக்கிஸ் அப்படிங்கிறதா இருக்கான சரியான விடைன்னு நம்ம சொல்லலாம். அடுத்த கேள்வி பாருங்க, விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை என்ற குறும்படத்தை யாரை பற்றியதுன்னு கேக்குறாங்க. சோ விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை, இதற்கான சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. சோ ஸ்டீபன் ஹாக்கிஸ் அவருடைய குறும்படம் தான் வந்து பாத்தீங்கன்னா விண்ணை தாண்டி தன்னம்பிக்கை. அடுத்த கேள்வி பாருங்க, இலக்கண முறையின்றி பேசுவது எழுதுவது டேஸ் எனப்படும். சோ இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவது என்ன கேக்குறாங்க. சோ இதற்கான சரியான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. சோ வலு என்பதுதான் இருக்கான சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க, வாடா ராசா வாடா கண்ணா என்று தன் மகளை பார்த்து தாய் அழைப்பது டேஸ் ஆகும். இங்கு உவர்ப்பின் காரணமாக பெண்பால் ஆண்பாலாக கொல்லப்பட்டுள்ளது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா என்ன கேக்குறாங்க. சோ இது ரொம்ப முக்கியமானது. இது பாத்தீங்கன்னா வலு வளா அப்படிங்கிற கேட்டகரியில வரக்கூடியது. இதுல வந்து என்ன வலு அமைதின்னு கேக்குறாங்க. சரியான ஆன்சர் வந்து பால், ஆண் பால் பெண் பால் அப்படிங்கறத வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ பால் வலு அமைதிங்கிறதா இருக்கான சரியான விடை. அடுத்து பாருங்க, உணர்தலை பார்ப்பன் அடியனேன் யாரிடம் யார் கூறியதுன்னு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சோ இதற்கான சரியான விடை பார்த்தலாம். இதற்கான சரியான விடை என்ன பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. சோ இறைவனிடம் குலசேகர ஆழ்வார் கூறியது. ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க, கீழ்கண்டவற்றில் சரியானதுன்னு கேக்குறாங்க. சோ பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் அப்படிங்கிறது நீலமணி, அன்றாட வாழ்வில் அறிவியல் அப்படிங்கிறது தமிழ்ச்செல்வன், காலம் என்பது ஸ்டீபன் ஹாக்கிஸ். இதற்கான சரியான விடை எதுன்னு கேக்குறாங்க. சோ சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. சோ அனைத்தும் சரி அப்படிங்கிறதா இருக்கான சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க, ஒரு மொழியின் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்கிறார். சோ யார் சொன்னாருன்னு கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. இதற்கான சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. சோ மனவி முஸ்தபா தான் வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தமா சொல்லியிருக்காங்க மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அடுத்த கேள்வி போய்க்கலாம். 64வது கொஸ்டின்ஸ், அதாவது வாழ்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலின் மொழிபெயர்த்த வருடம் மற்றும் ஆசிரியர் வந்து சரியானது கேக்குறாங்க. சோ 1949ல கன முத்தையா மொழிபெயர்த்திருக்காரு. 2016ல டாக்டர் என் ஸ்ரீதர் மொழிபெயர்த்திருக்காங்க. 2016ல முத்து மீனாட்சி மொழிபெயர்த்திருக்காங்க. 2018ல உமா வாசகி மொழிபெயர்த்திருக்காங்க. சோ இதற்கான சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. சோ அனைத்துமே சரியானது. சோ படிக்கிறதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி கொஸ்டின்ஸ் ஒரே கொஸ்டின்ஸை போட்டு கொடுத்துட்டு இருக்கோம், பாத்துக்கங்க. அடுத்த கேள்வி பாருங்க, செய்கு தம்பி பாவலர் அவருடைய காலம். செய்கு தம்பி பாவலர் அவருடைய காலம் என்ன கேக்குறாங்க. இதற்கான சரியான விடை என்ன பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. 1874ல பிறந்து 1950ல அவங்க இறந்திருக்காங்க. அடுத்த கேள்வி பாருங்க, 66வது கொஸ்டின்ஸ். சரி பாருங்க, டேசாம் நாளில் சென்னை விக்டோரியா அரங்கத்தில் அறிஞர் பலர் முன்னிலையில் 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதா வதானி என்று பாராட்ட பெற்றவர் செய்குதம்பி பாவலர். ஓகேங்களா? இது வந்து எந்த நாள் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 1907 மார்ச் 10 அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க, 67வது கொஸ்டின்ஸ் ரொம்ப முக்கியமானது. 67வது கொஸ்டின்ஸ் நம்ம கொடுத்திருக்கோம். சோ திருவிளையாடற் புராணம் என்ற நூலின் ஆசிரியர் யார் கேட்டிருக்காங்க. சோ திருவிளையாடற் புராணம் என்ற நூலின் ஆசிரியர் யார் கேட்டிருக்காங்க. சோ இதற்கான சரியான விடை, இதற்கான சரியான விடை என்ன பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. சோ பரஞ்சோதி முனிவர் அப்படிங்கிறத அதற்கான சரியான விடைன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க, காரனுக்கும் கைலனுக்கும் ஓகேங்களா இலக்கணம் குறிப்பிட்டாருன்னு கேக்குறாங்க. இதற்கான சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. சோ எண்ணுமை அப்படிங்கிறத அதற்கான சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க, 69வது கொஸ்டின், பரஞ்சோதி முனிவர் டேஸ் நூற்றாண்டை சார்ந்தவர். சோ பரஞ்சோதி முனிவர் பாத்தீங்கன்னா எந்த நூற்றாண்டை சார்ந்தவர் கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. இதற்கான சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. சோ 17ஆம் ஓகேங்களா 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் தான் வருது. ஓகே, 70 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இவர் சிவபக்தி மிக்கவர், வேதராயண புராணம், திருவிளையாடற் போற்றி கலிவெண்பா, மதுரை பதிற்று பத்தந்தாதி முதலிய இவர் இயற்றிய வேறு நூல்களாகும். இந்த கூற்றுடன் தொடர்புடையவர் யார். சோ இதுல நூல்கள் எல்லாம் கொடுத்துட்டு இந்த நூலை யார் எழுதுன்னு கேக்குறாங்க, வேற எதுவுமே கிடையாது. சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. சோ பரஞ்சோதி முனிவர் அப்படிங்கிறதா இருக்கான சரியான விடைன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க, வினா எத்தனை வகைப்படும். சோ வினா எத்தனை வகைப்படும். சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. சோ 6 வகைப்படும் வினா. அடுத்த கொஸ்டின்ஸ் 72வது, கல்விக்கண் திறந்தவர்களுக்கு இடையில் கைவிடப்பட்ட பெண்களுக்காக உழைத்த தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் யாருன்னு கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. சோ இதற்கான
சரியான விடை பார்த்தலாம். ஸோ இதற்கான சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ முத்துலட்சுமி அம்மையார் தான் இதற்கான சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. உனக்கு படிக்க தெரியாது, அதாவது உனக்கு படிக்க தெரியாது என்ற நூலின் ஆசிரியர் இவர். வயது வந்தோர் கல்வி திட்டத்தில் ஒருங்கிணைப்பாளராகவும் பணியாற்றியுள்ளார். இவரின் இயற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா வே குணசேகரன். இவர் யாருன்னு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. இது எல்லாமே நம்ம இதுலயே சொல்லிட்டோம். உனக்கு படிக்க தெரியாது அப்படிங்கிற நூல் அவர் எழுதியிருக்காரு. ஸோ வயது வந்தோர் கல்வி திட்டத்தில் வந்து ஒருங்கிணைப்பாளராக வந்திருக்காரு. பிளஸ் பாத்தீங்கன்னா அவருடைய இயற்பெயர் வந்து குணசேகரன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது யாரு அப்படின்னு கேட்கறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ கமலாயன் அப்படிங்கிறது தான் இதுதான் சரியான ஆன்சர். சோ அடுத்த கேள்வி பாருங்க. 74வது கொஸ்டின்ஸ். ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதல் பொருட்டு விலகுவது வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வேலையை சொல்தல் கீழ்கண்டவற்றில் இது எந்த கூற்றுடன் தொடர்புன்னு கேட்கிறாங்க. அதாவது வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா அப்படின்னு அக்கா வந்து தம்பிட்ட கேட்கறது என்ன அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ ஏவல் விடுக்கிறது. ஸோ ஏவல் வினா அப்படிங்கிறது அதுக்கான சரியான ஆன்சர். இது குரூப் 4ல தேர்வுல கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? அடுத்து பாருங்க. சுற்று, மறை, நேர், ஏவல், வினாதல், உற்றுரைத்தல், உரைத்தல், உருவது, கூறல், இனமொழி எனும் என் இறையுள் இறுதி நிலவிய 5 ஓகேங்களா பொன்மையின் நேர்ப்ப என பாடலுடைய இடம்பெற்றுள்ள நூறு. என்ன கொஸ்டின்ஸ் கேட்பானா ஃபர்ஸ்ட் லைனை கொடுத்துட்டு தான் கொஸ்டின்ஸ் வரும். இந்த அளவுக்கு ரொம்ப பிரீஃபா வராது. ஃபர்ஸ்ட் சுற்றுமறை, நேர், ஏவல், வினாதல், உற்றுரைதல் அப்படிங்கிறது இடம்பெற்றுள்ள நூல் இதுன்னு கூட கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகேங்களா? சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ நன்னூல் தான் வந்து பாத்தீங்கன்னா இது சம்பந்தமா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது அதுக்கான சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க. வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. இது ஒரு கண்டென்ட். அடுத்து பாருங்க. நெஞ்சு எழும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படித்த தமிழ்நாடு, அதாவது செந்தமிழ் படித்த தமிழ்நாடு என்ற பாடல ஆசிரியர். ஸோ 2 லைனுமே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் சொல்லியிருக்காரு. யாரும் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ பாரதியார் தான் சொல்லியிருக்காரு. ரொம்ப முக்கியமானதுன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? சோ இதற்கான சரியான அடுத்து பாருங்க. நூல்களும் ஆசிரியர்கள் பற்றி சரியானது கேட்கறாங்க. சரியான தொடர் கேட்கறாங்க இதுல. சோ சிறந்த சிறுகதையில் 13 யார் இருக்காருன்னு பாத்தீங்கன்னா தமிழில் வள்ளிக்கண்ணன். அடுத்து பாத்தீங்கன்னா குட்டி இளவரசர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தமிழில் வந்து வே ஸ்ரீராம். அக்னிசிறகுகள் என்பது பாரதியார். சோ ஆசிரியரின் டைரி என்பது தமிழில் எம்பி அகிலா. சோ இதுல வந்து சரியானது கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. சரியானது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். ஏன்னா அக்னிசிறகுகள் என்பது அப்துல் கலாம். சோ நம்ம பாரதியார்னு கொடுத்துட்டோம். அதை வச்சு கூட நம்ம ஈஸியா எடுத்துடலாம். அடுத்து பாருங்க. கற்க நன்றே பிச்சை புயினும் கற்க நன்றே என்ற பாடல் வரிகளில் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமானது. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ வெற்றி வேட்கை என்பதுதான் இதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. ஆடத் தெரியுமா என்ற வினாவிற்கு பாடத் தெரியும் என்று கூறுவது என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ இனமொழி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆடத் தெரியுமாங்கிறது பாடத் தெரியும். ஸோ அதுக்கு இனமான ஒரு விஷயத்த சொன்னா அது இனமொழி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி. தக 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 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சோ தகதன என்ன தாளம் பதிலை திமிலை துடி தம் பட்டமும் பெருக என்று தப்பாட்ட இசை குறித்து. சோ தப்பாட்ட இசை குறித்து டேஸ் நூலில் டேஸ் ஆசிரியர் கூறியுள்ளார். சோ எந்த நூல்ல இந்த பறை அப்படிங்கிற என்று அழைப்பார் சொல்லியிருக்காங்க. இந்த இசையுடைய இதுல பறைன்னு சொல்லி அணைச்சது வந்து எந்த நூல்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. சோ திருப்புகள், அதாவது இசை குறித்து திருப்புகள் நூலில் அருணகிரிநாதர் ஆசிரியர் கூறியுள்ளார். இதை வந்து பறை என்றும் அழைப்பார். ரொம்ப முக்கியமானது கொஸ்டின்ஸ். இந்த அளவுக்குலாம் ரொம்ப பிரீஃபா வராது. சோ இந்த பாடல் வரிகள் கொடுத்துட்டு இந்த நூல் எதில் இடம்பெற்றுன்னு கேட்கலாம். ஏன்னா திருப்புகளை பாடியவர் யாருன்னு கேட்கலாம். அப்படியே கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு. அடுத்த கேள்வி பாருங்க. தேவ துந்துபி என்னும் இசைக்கருவி பயன்படுத்தப்படும் ஆட்ட வகை அப்படின்னு சொல்லி என்ன கேட்கறாங்க. ஓகேங்களா? இதற்கான சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. சோ தேவராட்டம்ங்கிறது அதற்கான சரியான ஆன்சர். இது குரூப் 2 தேர்வுல கேட்கப்பட்ட கேள்வி. ஓகேங்களா? அடுத்த கேள்வி. கீழ்கண்டவற்றுள் மராட்டியர் காலத்தில் தஞ்சைக்கு வந்ததாக கூறப்படும் ஆட்டம் எதுன்னு கேட்கிறாங்க. இதற்கான சரியான ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. சோ பொய்க்கால் குதிரை ஆட்டம் அப்படிங்கிறது அதற்கான சரியான விடைன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. அர்ஜுனன் தபசு என்பது என்னன்னு கேட்கறாங்க. சோ அர்ஜுனன் தபசு என்பது என்ன கேட்கறாங்க. இதற்கான சரியான ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகேங்களா? மழை வேண்டி நிகழ்த்தப்படுவதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அர்ஜுனன் தபசு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. 84வது கேள்வி. சோ கவிஞர் உமா மகேஸ்வரி எந்த டேஸ் மாவட்டத்தில் பிறந்தார், தற்போது எந்த மாவட்டத்தில் வாழ்ந்து வருகிறார். உமா மகேஸ்வரி வந்து பாத்தீங்கன்னா எந்த மாவட்டத்துல வந்து பிறந்தார் மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. சோ இதுக்கு சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி.
சோ மதுரை மாவட்டத்தில் பிறந்து தேனி மாவட்டத்தில் உள்ள ஆண்டிப்பட்டி அப்படிங்கிற ஊர்ல சமீபத்தில் வாழ்ந்து வருகிறார் அப்படிங்கிறது அதுக்கான சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க, 85வது கொஸ்டின். முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கொஸ்டின் கேட்கறாங்க. சோ முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழுடைய நூலின் ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. சோ குமரகுருபர் அப்படிங்கிறதா இருக்கான சரியான விடைன்னு சொல்லலாம். அடுத்த கேள்வி பாருங்க, இலக்கண குறிப்பறிதல். சோ குண்டலமும் குலைக்காதும். ஓகேங்களா, இதுக்கான இலக்கண குறிப்பு கேட்கறாங்க. சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. சோ எண்ணுமை. இம் அதாவது குண்டலமும் குலைக்காதும். சோ இம் அப்படிங்கிறது வெளிப்படையா வந்துச்சு, அது எண்ணுமை, மறைஞ்சு வந்தா அது உண்மை தொகை நம்ம பார்த்திருப்போம். சோ இதுதான். அடுத்த கேள்வி பாருங்க, செங்கிறை பருவம் பிள்ளைத்தமிழில் எத்தனையாவது பருவம்? சோ செங்கிறை பருவம் அப்படிங்கிற ஒரு பருவம் பிள்ளைத்தமிழ் நூல்கள்ல எத்தனாவது பருவம்னு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. சோ சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. சோ 2 அப்படிங்கிறதா இருக்கான சரியான விடைன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. சோ அடுத்த கேள்வி பாருங்க, 88வது கொஸ்டின்ஸ். அணிகலன்கள்ல சரியானது எதுன்னு கேட்கறாங்க. சோ அணிகலன்கள்ல சரியானது எதுன்னு கேட்கறாங்க. சோ சிலம்பு கிண்கிளி என்பது காலில் அணிவது, அரைநான் என்பது இடையில் அணிவது, சுட்டி என்பது நெற்றில் அணிவது, குண்டலம் குலை என்பது காதில் அணிவது, சூடு என்பது தலையில் அணிவது. சோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா எல்லாமே நேரா கொடுத்துட்டோம். எல்லாமே அனைத்தும் சரியானது. இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி தேர்வுல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது, பாத்துக்கங்க. சோ ஏதான் இதற்கான சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க, குமரகுருபருடைய காலம் எந்த நூற்றாண்டுன்னு கேட்கறாங்க. சோ குமரகுருடைய காலம் எந்த நூற்றாண்டுன்னு பாக்குறாங்க. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் தான் நம்மளுடைய குமரகுருபருடைய காலம். அடுத்த கேள்வி பாருங்க, குமரகுருபர் எவ்விறைவனை செங்கிறை அடி அருள்க என வேண்டுகிறார். சோ எந்த அடியில வந்து பாத்தீங்கன்னா வேண்டுறான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. சோ வைத்தியநாதபுரியில் எழுதியுள்ள முருகப்பெருமானதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குமரகுருபர் வந்து வேண்டார் கொடுத்திருக்காங்க. அடுத்த கேள்வி பாருங்க, கம்பர் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுகிறவர் யார்? சோ கம்பர் இசைத்த கவியெல்லாம் நான் அப்படிங்கிற பெருமைப்படுகிறவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி. பாரதியார் அப்படிங்கிறது அதற்கான சரியான விடையை நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்த இப்ப கேள்வி பாருங்க, கீழ்கண்டவற்றில் கூற்றுகளில் யாரை பற்றியது? சோழ நாட்டு திருவனந்தூரை சார்ந்தவர், திருவெண்ணை நல்லூர் சடையப்ப வளரால் ஆதரிக்கப்பட்டவர். இது ரொம்ப முக்கியமானது. வாட் இஸ் வாட்னு கொஸ்டின்ஸ் போடாம அந்த ஒரு கொஸ்டின்ஸ்லயே நீங்க ஒரு 3 பாயிண்ட் தெரிஞ்சிருக்கிறதுக்காக தான் அதுலயே 3 ஒரு கண்டென்ட் வைக்கிற மாதிரி வைக்கிறோம். ஓகேங்களா. சோ அதுக்காக தான் இந்த கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 100 கொஸ்டின்ஸ் போடுறோம் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட நீங்க ஒரு 300 கொஸ்டின்ஸாவது படிச்சிடணும். அதுக்காக தான் அந்த பாயிண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா டேட்டா உங்களுக்கு கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சோ இதற்கான சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. சோ கம்பர் அப்படிங்கிறதா இருக்கான சரியான விடை. ஓகேங்களா. அடுத்த கேள்வி பாருங்க, கீழ்கண்டவற்றில் கம்பர் எழுதிய நூல்கள் எவைன்னு கேட்கறாங்க. சோ கம்பர் எழுதின நூல்கள் கேட்கறாங்க. சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். என்னன்னு பாத்தீங்கன்னா 1 கரெக்டானது. சோ சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, தீர்க்கை விளக்கம், ஈரெழுபது, சிலபதி எல்லாமே வந்து கம்பர் எழுதிய நூல்கள் சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்த கேள்வி பாருங்க, டேஸ் என்ற சிறுகதை தொகுப்பில் பாய்ச்சல் என்னும் கதை இடம்பெற்றுள்ளது. இதன் ஆசிரியர் கந்தசாமி. சோ சிம்பிளா போட்டு போயிடலாம். பாய்ச்சல் அப்படிங்கிற கதை வந்து யாருன்னு கேட்டா கந்தசாமி போட்டு போயிடலாம். எதுக்காக இந்த சிறுகதை தொகுப்பில் போட்டிருக்கோம்னா ஆப்ஷன் சி. சோ தக்கையில் மீது 4 கண்கள் அப்படிங்கிறதா இதுக்கான சரியான விடை. ஓகேங்களா. 94 கொஸ்டின்ஸ் ஆச்சு. அடுத்த கேள்வி பாருங்க, 95வது கொஸ்டின்ஸ். ஐவகை நிலங்கள் சரியாக பொருந்தியுள்ளதுன்னு கேட்கறாங்க. சோ ஐவகை நிலங்கள்ல சரியானதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். சோ குறிஞ்சி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மலையும் மலை சார்ந்த இடமும் அப்படிங்கிறத சரியான ஆன்சர். முல்லை என்பது உங்களுக்கு தெரியும். சோ காடு சார்ந்த இடமும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மருதம் என்பது உங்களுக்கு தெரியும். சோ வயலும் வயல் சார்ந்த இடமும். சோ நெய்தல் என்பது உங்களுக்கு தெரியும். சோ நெய்தல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நெய்தல் என்பது என்ன கேக்குறாங்க. சோ நெய்தல் என்பது வந்து பாத்தீங்கன்னா கடல் சார்ந்த இடமும். அதுக்கு பாலை என்பது சுரம் சார்ந்த இடமும். இதற்கான சரியான ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் இதற்கான சரியான விடை. ஓகேங்களா. அடுத்த கேள்வி, ஏற்பாடு என்ற சொல்லின் கூற்றில் சரியானது கேட்கிறாங்க. சோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தலாம். சோ எல் என்றால் ஞாயிறு, பாடு என்றால் மறையும் நேரம், எல் பிளஸ் பாடு அது ஏற்பாடு. சோ ஏற்பாடு என்பது பிற்பகல் 2 மணி முதல் 6 மணி வரை. சோ ஓகேங்களா. இதுல வந்து எது வந்து கரெக்ட் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. சோ அனைத்துமே கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. ஏற்பாடு என்பது நம்ம ஞாயிறுன்னு சொல்லலாம். ஆடு என்பது மறையும் நேரம். ஓகேங்களா. பிற்பகல் 2 to 6 அப்படிங்கிறது சரியான விடை. ஓகேங்களா. அடுத்த கேள்வி 97வது கொஸ்டின்ஸ். கருப்பொருள்கள், அதாவது தெய்வத்துல வரக்கூடிய கருப்பொருள்கள்ல திணை தொடர்பானதுன்னு கேட்கறாங்க. சோ குறிஞ்சி திணைக்கான கடவுள் எதுன்னு கேட்கறாங்க. சோ குறிஞ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம முருகன் பார்த்திருப்போம். சோ முல்லை நிலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமால் பார்த்திருப்போம். சோ மருத திணத்துக்கு ஓகேங்களா. சோ மருதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்திரன் பார்த்திருப்போம். சோ நெய்தல் பொறுத்தல வந்து பாத்தீங்கன்னா
வருணன் பார்த்திருப்போம். ஸோ பாலைத்திணைக்கு பார்த்தீங்கன்னா கொற்றவைன்னு பார்த்திருப்போம். ஸோ இதை நம்ம இது பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் இருக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அடுத்த கேள்வி பாருங்க. கருப்பொருள்ல பறவை பத்தி வரக்கூடியது. ஸோ பறவை இனங்கள்ல எந்தெந்த ஏரியாவில், அதாவது எந்தெந்த மலை, எந்தெந்த திணைகள்ல என்னென்ன பறவைகள் இருக்குன்னு கேட்குறாங்க. இது வந்து குறிஞ்சி அப்படின்னு எடுத்துட்டா வந்து பார்த்தீங்கன்னா, குறிஞ்சி எடுத்துட்டா ஸோ கிளி, மயில் எல்லாம் இருக்கும். ஸோ கிளி, மயில் எல்லாம் இருக்கும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ காட்டுக்கோழி, மயில் எல்லாம் இருக்கும் முல்லையில. ஸோ மருதம் அப்படின்னு எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே டைரக்டா கொடுத்துருக்கோம். ஸோ நாரை, நீர்க்கோழி, அன்னமலை இருக்கும். நெய்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடற்காகம் இருக்கும். பாலையில வந்து பார்த்தீங்கன்னா புறா பறந்திருக்கும். ஸோ அது வந்து சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. இதான் இதற்கான சரியான அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி, நூல் மற்றும் ஆசிரியர்கள் வந்து சரியானது கேட்கிறாங்க. ஸோ தேன்மலை என்பது சுரதா, திருக்குறள், நீதி, இலக்கியம் அப்படிங்கிறது திருநாவுக்கரசு, ஸோ நாட்டார் கலைகள் அப்படிங்கிறது பெருமாள். ஸோ இதற்கான சரியான ஆன்சர் கேட்கிறாங்க. இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அனைத்தும் சரி அப்படிங்கிறது அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, தேவர் அணையார் கயவர் அவரும் தம் மேவன செய்துழு கலான் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ பயின்று வரக்கூடிய அணி. ஓகேங்களா? இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பஞ்ச புகழ்ச்சி அணை அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க, 101வது கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் பார்ட் 2 ஓகேங்களா, அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம். ஓகேங்களா?